ஹாய் சிஎஸ் ஸ்டூடெண்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லும்போது சிஏல ஃபவுண்டேஷன் கோர்ஸ் எப்படி நம்ம கிளியர் பண்ணலாம், எந்தெந்த டைப்பில் நம்ம படித்தா நம்ம ஈஸியாக கிளியர் பண்ணலாம், அதுக்கான டிப்ஸை தான் நான் இந்த இடத்துல உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறேன். இந்த வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஃபுல்லாக வியூ பண்ணுங்கள். அதுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன் எப்படியெல்லாம் நீங்கள் சிஏ ஃபவுண்டேஷனை வந்து கிளியர் பண்ணலாம், அதுக்கான பிரீஃப் இன்ஃபர்மேஷன் நான் இந்த இடத்துல உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், சிஏன்னு சொல்லும்போது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். இந்தியாவில் ஒரு கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டை சைன் பண்ணுற ரைட்ஸ் யாருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது சிஏ கம்ப்ளீட்டட் பண்ண பர்சன், ஆடிட்டர், அவங்களுக்கு தான் இருக்கு. அப்போ சிஏ ஆகணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்து கிளியர் பண்ணணும். இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்து 12th முடிச்ச ஸ்டூடெண்ட்டுக்கு தான் எலிஜிபிள். இன்கேஸ் நீங்கள் காலேஜ் டிகிரி முடிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம், டேரெக்டாக இன்டர்மீடியேட் வந்து ஜாயின் பண்ணிடலாம். ஆனால் ஃபவுண்டேஷனை பர்டிகுலராக ஏன் இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ கரண்ட்டாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் படிக்கும் போதே அவங்க ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்து கிளியர் பண்ணிடுறாங்க. காலேஜ் படிக்கும்போது அவங்களுக்கு 3 இயர்ஸ் வந்து வேஸ்ட் ஆகும். அந்த 3 இயர்ஸை அவங்க ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியேட் அப்படின்னு கிளியர் பண்ணும்போது ஃபியூச்சரில் அவங்களுக்கு டைம் வந்து சேவ் ஆகும். அதனால தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டூடெண்ட் வந்து ஃபவுண்டேஷனை காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்லேயே ஜாயின் பண்ணிடுறாங்க. இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை பொறுத்த வரைக்கும் சிஏல 4 லெவல்ஸ் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியேட், ஆர்டிகல்ஷிப், ஃபைனல் கேட்டகரி. இந்த 4 கேட்டகரியை நம்ம கம்ப்ளீட்டட் பண்ணும்போது தான் வி பிகம் எ ஆடிட்டர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ற ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால 100% ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே உங்களால் ஃபவுண்டேஷன் கோர்ஸை கிளியர் பண்ண முடியும். இப்போ வந்து அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது ரூட்ஸ். இப்போ எந்த ரூட்லலாம் நம்ம ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு ஒரு ஸ்டெப் இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லும்போது கம்பல்சரி நம்ம கிளாஸ் 12th வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் கிளாஸ் 12th அந்த எக்ஸாமையாவது எழுதி இருக்கணும், ரிசல்ட்டுக்காக வெயிட்டிங்ல இருக்கணும். அது மாதிரி கேண்டிடேட் எல்லாருமே இந்த சிஏ ஃபவுண்டேஷன் கோர்ஸை ரிஜிஸ்டர் பண்ணலாம். நெக்ஸ்ட், சிஏ ஃபவுண்டேஷன் கோர்ஸ்ல எத்தனை பேப்பர் இருக்கு, எவ்வளவு மார்க்ஸ் இருக்கு, அதை பத்தி நான் டீட்டெயிலா இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட், சிஏ ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும் 4 பேப்பர்ஸ் வந்து இருக்கு. ஒவ்வொரு பேப்பருக்கும் ஈச் பேப்பர் ஹேஸ் 100 மார்க்ஸ். அதாவது ஒவ்வொரு பேப்பருக்கும் 100 மார்க்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அந்த 4 பேப்பர்ஸ் எல்லாமே நீங்க 11th 12th படிச்ச அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடா தான் இருக்க போகுது. என்ன, அந்த இடத்துல பேசிக் பார்த்துருப்பீங்க, இந்த இடத்துல கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல்ல பார்ப்பீங்க. ஃபர்ஸ்ட் வந்து பிரின்சிபல்ஸ் அண்ட் பிராக்டிஸ் ஆஃப் அக்கௌண்டிங், இது ஒரு 100 மார்க்கு கேட்க போறாங்க. பிசினஸ் லா அண்ட் பிசினஸ் கரஸ்பாண்டிங் அண்ட் ரிப்போர்ட்டிங், இது ஒரு 100 மார்க்ஸ் கேட்க போறாங்க. பிசினஸ் மேத்தமெட்டிக்ஸ், லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இது ஒரு 100 மார்க்ஸ்க்கு கேட்க போறாங்க. பிசினஸ் எக்கனாமிக் அண்ட் பிசினஸ் அண்ட் கமர்ஷியல் நாலேஜ், இது ஒரு 100 மார்க்ஸ்க்கு வந்து கேட்க போறாங்க. இந்த 4 சப்ஜெக்ட்ல இருந்து 400 மார்க்ஸ்க்கு கேட்க போறாங்க. ஒவ்வொரு சப்ஜெக்டும் 100 மார்க்ஸ் வந்து இருக்கும். இந்த கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது பேப்பர் 1 and 2 அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க டிஸ்கிரிப்டிவா எழுதுற மாதிரி இருக்கும், பேராகிராஃப் மாதிரி ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். அதனால ஸ்டெப் வைஸ் பிரசன்டேஷன் கம்பல்சரியா இந்த இடத்துல எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதுவே பேப்பர் 3 and 4 அதை பேஸ் பண்ணும்போது உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்ஸ் கொஸ்டினா தான் இருக்கும், எம்சிக்யூ தான் கேட்க போறாங்க. ஆனா பேப்பர் 1 and 2 விட பேப்பர் 3 and 4 என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது பேப்பர் 1 and 2ல எந்த ஒரு நெகட்டிவ் மார்க்கும் கிடையாது. ஆனா பேப்பர் 3 and 4ல நெகட்டிவ் மார்க் இருக்கு. அதாவது இங்க பாருங்க, நெகட்டிவ் மார்க்கிங் ஆஃப் 0.25. அதாவது நீங்க 4 கொஸ்டின் வந்து தப்பா எழுதிடுறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு மார்க்கை வந்து கட் பண்ணிடுவாங்க. அதாவது நீங்க 100க்கு 96 கொஸ்டின் வந்து கரெக்டா எழுதிருக்கீங்க, அப்போ உங்களுக்கு 96 மார்க் வராது. 4 கொஸ்டின் தப்பா எழுதும் போது 95 தான் உங்களுக்கு வரும். ஏன்னா நெகட்டிவ் மார்க் பெர் கொஸ்டினுக்கு 0.25. 4 கொஸ்டின் நீங்க தப்பா பண்ணும்போது ஒரு மார்க் ஆட்டோமேட்டிக்கா ரெடியூஸ் ஆயிடும். 8 கொஸ்டின் சொல்லும்போது 2 மார்க், அதே மாதிரி 12 கொஸ்டின் சொல்லும்போது 3 மார்க்ஸ், 20 கொஸ்டின் சொல்லும்போது 5 மார்க்ஸ் அப்படின்ட்டு ரெடியூஸ் ஆகிட்டே வரும். சப்போஸ் உங்களுக்கு கம்பல்சரியா அந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது நீங்க எழுதாம விட்டுறது நல்லது. நெக்ஸ்ட், பாசிங் பெர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நம்மளுக்கு 4 சப்ஜெக்ட் இருக்கு. ஓவராலா நம்ம எவ்வளவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது 50% மார்க் எடுக்கணும், இண்டிவிஜுவலா 40% மார்க் எடுக்கணும். அதாவது இந்த 400ல 50% அப்படின்னு சொல்லும்போது 200 மார்க்ஸ் எல்லா சப்ஜெக்டையும் சேர்த்து எடுக்கணும். ஆனா மினிமம் ஒவ்வொரு சப்ஜெக்டையும் 40 மார்க்ஸ்க்கு அபோவ் எடுத்து ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் பேப்பர் 1ல நீங்க 40 எடுக்கிறீங்க, ரிமைனிங் 10 மார்க்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுது, அதை பேப்பர் 2ல நம்ம காம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். அது மாதிரி கேட்டகரி நம்ம ஈஸியா 50% ஸ்கோர் பண்ற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் அகைன் ரிப்பீட் பண்றேன், ஒவ்வொரு பேப்பர்லயும் மினிமம் 40 இருக்கணும். ஆனா அக்ரிகேட் சொல்லும்போது 50%. அதாவது ஒரு பேப்பர்ல நீங்க 40 மார்க்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ரிமைனிங் இருக்கிற 10 மார்க்ஸை நீங்க வேற எதனா ஒரு பேப்பர்ல காம்ப்ளிமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். பாசிங் பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் இயர்லி வைஸ் ஸ்லைட்லி டிஃபரன்ஷியேட் ஆகுது.
ஒரு ஆவரேஜா நம்ம பார்க்கும்போது ப்ரீவியஸ் ஒரு 5 இயர்ஸ் நம்ம டிசைட் பண்ணும்போது 16% to 22% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளியர் பண்றாங்க. அதாவது ஆவரேஜா 100 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எழுதுறாங்க அப்படின்னு சொல்லும்போது 16 ஸ்டூடெண்ட்ஸ் to 22 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கன்ஃபார்மா கிளியர் பண்றாங்க. அதனால நீங்க சின்சியரா நீங்க படிச்சீங்கன்னா நீங்களும் தாராளமாவே இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். அடுத்தது சிஏ ஃபவுண்டேஷன் கோர்ஸ். இது வந்து என்னென்ன எலிஜிபிளை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். 12th ஃபைனல் எக்ஸாம் நீங்க எழுதிட்டு இருந்தாலும் ஓகே, 12th முடிச்சிட்டு இருந்தாலும் ஓகே, யூ ஆர் எலிஜிபிள் டு ரைட் சிஏ ஃபவுண்டேஷன் எக்ஸாம். அடுத்தது வந்து ரிஜிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் வெப்சைட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். இதுல நீங்க டைரக்டாவே போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இது ஒரு எஸ்எஸ்பி போர்ட்டல், அதாவது செல்ஃப் சர்வீஸ் போர்ட்டல். நெக்ஸ்ட் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் சிஏ ஃபவுண்டேஷனுக்கு எவ்வளவு நீங்க ஃபீஸ் பே பண்ற மாதிரி இருக்கும், அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், அதுக்கப்புறம் வந்து ப்ராஸ்பெக்டஸ் ஃபீஸ், அதுக்கு அடுத்தது வந்து எக்ஸாம் ஃபீஸ், இதெல்லாம் சேர்த்து ஃபவுண்டேஷனுக்கு 10,700 ஐசிஏஐக்கு பே பண்ற மாதிரி இருக்கும். இதை தவிர நீங்க கோச்சிங் சென்டர் போய் படிக்க போறீங்க அப்படின்னு சொல்லும்போது அமௌண்ட் வந்து வேரி ஆகும். நம்ம ஐசிஏஐ அந்த ஆர்கனைசேஷனுக்கு பே பண்ற அமௌண்ட் 10,700 ஃபார் சிஏ ஃபவுண்டேஷன் கோர்ஸ்க்கு. ஸ்டடி பீரியடை பொறுத்த வரைக்கும் இது வந்து 4 monthsல ரிப்பீட்டடா எக்ஸாம் வந்துட்டே இருக்கும். அதாவது இயர்லி த்ரைஸ் வந்து இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. ஒவ்வொரு 4 மாசத்துக்கும் ஒரு எக்ஸாம் வந்து வந்துட்டே இருக்கும். ப்ரீவியஸா இது வந்து 6 months ஒன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஸ்டூடெண்டோட கன்வீனியன்ட்காக 4 months ஒன்ஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க. எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் எப்பப்பெல்லாம் இந்த எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஜனவரி டைம்ல கண்டக்ட் பண்றாங்க, மே டைம்ல கண்டக்ட் பண்றாங்க, அதே மாதிரி செப்டம்பர் டைம்ல கண்டக்ட் பண்றாங்க. அதே மாதிரி நீங்க ரிஜிஸ்டர் இந்த எக்ஸாம்க்கு எப்படி நீங்க எவ்வளோ டேஸ்க்கு முன்னாடி நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது ஜனவரி எக்ஸாம்க்கு அதுக்கு முன்னாடி வருஷம் 1st செப்டம்பர் அதுக்குள்ள நீங்க எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணிட்டு இருக்கணும். அதுவே மே எக்ஸாம் அப்படின்னு சொல்லும்போது 1st ஜனவரிக்குள்ள நீங்க எக்ஸாம்க்கு அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். செப்டம்பர் எக்ஸாம் சொல்லும்போது 1st மே அதுக்குள்ள நீங்க எக்ஸாம்க்கு அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். அதாவது எக்ஸாம் வந்து இந்த டேட்ல தான் நடக்கும், ஆனா அப்ளை பண்றது ஒரு 4 months பிஃபோராவே ரிஜிஸ்டர் பண்ற மாதிரி இருக்கும் இந்த செல்ஃப் சர்வீஸ் போர்ட்டல்ல. அடுத்தது பாருங்க, நீங்க என்னென்ன இப்போ ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்க, என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வே ஆஃப் திங்கிங்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து மேக் ஏ ஸ்டடி பிளான். மினிமம் 3 to 4 months ஃபோக்கஸ்ட் ப்ரிப்பரேஷன். ஏன்னா இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபவுண்டேஷனுக்கு 4 months கோர்ஸ் தான். அப்போ நீங்க கம்பல்சரி 4 months நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். டெய்லி நீங்க 12 hours 16 hours 20 hours படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு பேசிக் கோர்ஸ், அதனால டெய்லி 6 to 8 hours ஆஃப் ஸ்டடி அதுவே ரொம்ப போதுமானது தான். அதுலயும் நீங்க ரிலாக்ஸேஷன் டைமும் நீங்க எடுத்துக்கணும். 8 hours அப்படி சொல்லும்போது ஃபுல்லா நீங்க படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு 20 minutes 30 minutes அப்படி ரிலாக்ஸேஷன் டைமும் நீங்க எடுத்து தான் படிக்கணும். ஆனா கம்பல்சரி 6 to 8 hours டெய்லி படிச்சு தான் ஆகணும். நெக்ஸ்ட் பொறுத்த வரைக்கும் 1 month ஃபார் ரிவிஷன் அண்ட் மார்க் டெஸ்ட். இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் ஜான்வரியில உங்களுக்கு எக்ஸாம் அப்படின்னு சொல்லும்போது டிசம்பர்ல இருந்து நீங்க ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சிடணும். படிக்கிறத நிப்பாட்டிட்டு ரிவிஷன், அதாவது ஆல்ரெடி என்ன படிச்சிருக்கீங்களோ அதை ரிவிஷன் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடணும். அதே மாதிரி மார்க் டெஸ்ட் இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மார்க் டெஸ்ட் அதிகமா எழுதும் போது தான் எந்தெந்த இடத்துல தப்பு பண்றோம், அடுத்த டெஸ்ட்டுக்கு இதை நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம ஐடியா வந்து கிடைக்கும். மார்க் டெஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஆப்ல வந்து பெய்டு டெஸ்ட் நிறையவே கொடுக்குறாங்க. அந்த அமௌண்ட்டை பே பண்ணி நம்ம மார்க் டெஸ்ட் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் எதை நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஐசிஏஐ அவங்களே ஸ்டடி மெட்டீரியலும் கொடுத்துட்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரீவியஸ் டெஸ்ட் பேப்பர் எக்ஸாம் நடந்திருக்கும் அதை படிக்கலாம். ப்ரீவியஸ் 5 years எக்ஸாமோடைய பேப்பரை வாங்கி படிக்கலாம், அது ஒரு நல்ல எக்ஸாம்பிளா இருக்கும். அதுக்கு அடுத்தது மார்க் டெஸ்ட் பேப்பர். மார்க் டெஸ்ட் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். மார்க் டெஸ்ட்னு சொல்லும்போது நிறைய வெப்சைட்ல ஃப்ரீ மார்க் டெஸ்ட் கொடுக்குறாங்க, பெய்டு மார்க் டெஸ்ட் கொடுக்குறாங்க. லேப்டாப் ஆர் டேப் அது மாதிரி இருந்தா அந்த மார்க் டெஸ்ட் வந்து எழுதி கிளியர் பண்ணலாம். அந்த மார்க் டெஸ்ட்ல என்னென்ன எரர்லாம் பண்றோமோ அதை அடுத்த வாட்டி பண்ணாத அளவுக்கு அதை திருப்பி ரெக்டிஃபை பண்ற மாதிரி பாத்துங்க. அதே மாதிரி பிராக்டிஸ் எம்சிக்யூஸ் ரெகுலர்லி ஃபார் அப்ஜெக்டிவ் பேப்பர்ஸ். இந்த ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும் டிஸ்கிரிப்டிவும் இருக்கும், அப்ஜெக்டிவ்ஸும் இருக்கும். அதனால அப்ஜெக்டிவ்ஸ்லயும் நீங்க ஃபோக்கஸ் பண்ற மாதிரி வச்சுங்க. இது எல்லாமே மார்க் டெஸ்ட்லயே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஃபோக்கஸ் ஆன் கான்செப்ட் அண்ட் பிராக்டிஸ். இங்க பாருங்க, இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு புக் பேக் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க உங்க ஸ்கூல் மாதிரிலாம். இங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு கான்செப்ட் பேசிக் தான் இருக்கும். அதனால அக்கௌண்டிங்கோட ஃபுல் பேசிக் வந்து தெரிஞ்சிருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டன் ரூல்ஸ்ல ஆரம்பிச்சு ஜேர்னல் ஸ்டார்ட் பண்ணிட்டு லெட்ஜர், ட்ரையல் பேலன்ஸ், ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட், இதோடைய டெப்த் அண்டர்ஸ்டாண்டிங்கை தெரிஞ்சு வச்சுங்க. கிளியர் கான்செப்ட் இருந்தால் தான் இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் நீங்க கிளியர் பண்ண முடியும். அதே மாதிரி டெய்லி ப்ராக்டிஸும் இதுல இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து லா அண்ட் எக்கனாமிக்ஸ், அந்த பேப்பரும் இருக்கு. எக்கனாமிக்ஸ் ஆல்ரெடி 11th and 12th ஃபாலோ பண்ணிருப்பீங்க. அதோடைய பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் தான் இந்த இடத்துல கொடுக்க போறாங்க. நெக்ஸ்ட் மேக்ஸ், ஸ்டாட்ஸ், ரீசனிங், இதுவும் இந்த இடத்துல ஒரு பார்ட்டா இருக்கும். மேக்ஸ் சொல்லும்போது நம்ம மேக்ஸ் வந்து ஸ்கூல் டேஸ்ல பார்த்துருப்போம். 10th வரைக்குமே நம்ம மேக்ஸ் தான் பார்க்க போறோம். அந்த கான்செப்டும் இதுல கொடுப்பாங்க. அதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ப்ராபபிலிட்டி, அந்த டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இருக்கும். ரீசனிங் சொல்லும்போது கிரிட்டிக்கலா திங்க் பண்ணி
ஆன்சர் எழுதுற மாதிரி சில சம்ஸும் உங்களுக்கு இந்த இடத்துல கேட்குற மாதிரி இருக்கும். அதனால டெய்லி வந்து ப்ராப்ளம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா 4 சப்ஜெக்ட்டும் நீங்கள் கிளியர் பண்ணால் மட்டும்தான் ஃபவுண்டேஷன் வந்து கிளியர் பண்ண முடியும். ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜி ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னா, டூ அட்லீஸ்ட் 3 ரிவிஷன் பிஃபோர் எக்ஸாம். இந்த இடத்துல ரிவிஷன் அப்படின்னா என்ன பாருங்க. ரிவிஷன் ஆல்ரெடி சொல்லிட்டேன். எக்ஸாமுக்கு 1 மந்த்துக்கு பிஃபோராகவே ரிவிஷனை ஸ்டார்ட் பண்ணிடணும். ரிவிஷன்னா நம்ம ஆல்ரெடி படிச்சதை ஒரு வாட்டி ஃபுல்லாகவே படிக்கிறது. அது மாதிரி 3 டைம்ஸ் வந்து உங்களுக்கு படிக்க சொல்றாங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே ஹியூமன் பீயிங் தான், ஈஸியாக மறந்துடுவோம். அதனால படிச்சதை ஒரு 3 டைம்ஸ் நம்ம ரிப்பீட்டடாக ரிவைஸ் பண்ணும்போது ஈஸியாக நம்ம மைண்டில் கேப்சர் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து ஷார்ட் நோட்ஸ், ஃபார்முலா ஷீட், ஹெல்ப் ஃபார் குயிக் ரிவிஷன். உங்க ஸ்டடி ரூம்ல வால்ல வந்து ஒட்டி வச்சிருங்க. என்ன அப்படின்னு சொல்லும்போது ஷார்ட் நோட்ஸ்லாம் அதில் இன்க்ளூட் பண்ணிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோல்டன் ரூல்ஸ், அதுக்கப்புறம் லெட்ஜர், ஜேர்னல், சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம், டபுள் என்ட்ரி சிஸ்டம், அதுக்கு அடுத்தது மேத்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலாஸ்லாம் இருக்கும். அதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலாஸ்லாம் இருக்கும். அதையெல்லாம் எழுதி வால்ல வந்து ஸ்டிக் பண்ணிடுங்க. நம்ம ரிப்பீட்டடாக அதை பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியாமே நம்ம மைண்ட் வந்து அதை கேப்சர் பண்ணிடும். ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபீஸ்க்கு வந்து போயிடலாம். ஃபீஸ் வந்து எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், நம்ம இப்போ ஃபவுண்டேஷன் கோர்ஸ் எழுதணும், ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கம்பல்சரி ஐசிஏஐக்கு பே பண்ணணும். அது எவ்வளோ அப்படின்னு சொல்லும்போது 9,000 அந்த ரேஞ்சில் வந்து வரும். நெக்ஸ்ட் வந்து ப்ராஸ்பெக்டஸ், அவங்களுடைய ஃபுல் டீடைல்ஸ் வந்து ப்ராஸ்பெக்டஸாக கொடுப்பாங்க. அது ஒரு 200 ருபீஸ் வந்து வரும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது டோட்டலாக 1500 வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும், எல்லா பேப்பரையும் சேர்த்து. அப்போ மொத்தமா உங்களுக்கு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் முடிக்கிறதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லும்போது 10,700. இது வந்து எக்ஸப்ட் கோச்சிங் ஃபீஸ். இன்கேஸ் நீங்க ஆன்லைன்லயே படிச்சுக்க போறீங்க, யூடியூப்ல பார்த்து நீங்க லேர்ன் பண்ணி எழுத போறீங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த 10,700 தான் உங்களுடைய ஃபீஸ். இதுவே நீங்க எதனா ஒரு கோச்சிங் சென்டர்ல போகும்போது கம்பல்சரி உங்களுடைய செலவு வந்து அதிகமாகும். அது வந்து நான் இதுல இன்க்ளூட் பண்ணல. ஜஸ்ட் ஃபவுண்டேஷன் ஃபீஸ் எவ்வளோ ஆகும் அப்படின்ற மட்டும் நான் ஐசிஏஐக்கு எவ்வளோ பே பண்ண போறீங்க அந்த டீட்டெயில் மட்டும் கொடுத்துருக்கேன். இங்க யூடியூப்பை பார்த்து படிக்க போறீங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிக்க போறீங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த அமௌண்ட்டே தான் உங்களுக்கு வரும். இதுவே நீங்க கோச்சிங் இன்ஸ்டியூட் போய் அடிஷ்னலா நீங்க படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படும் போது உங்களுடைய காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த இடத்துல பார்த்துருக்கேன் பாருங்க, ஆப்ஷனல் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸ்டடி மெட்டீரியல்ஸ், கோச்சிங் சென்டர், இது எல்லாமே ஆப்ஷனல். உங்களுக்கு தேவையில்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிட்டு இந்த அமௌண்ட் மட்டும்தான் ஃபவுண்டேஷனுக்கு ஆகும். இன்னைக்கு இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸை கிளியர் பண்ணுறதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோல இருந்து உங்களுக்கு ஃபவுண்டேஷன்னா என்ன அப்படின்ட்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சுப்பீரியர் கோர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது சிஏ தான். சிஏவோட வேல்யூ என்றைக்குமே அழியாது இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அக்கௌண்டிங், எப்போவுமே அக்கௌண்டிங் வந்து இருக்கும். ஒரு கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அக்கௌண்டிங்க்கு இந்த பேலன்ஸ் ஷீட்க்கு சைன் போடுற ரைட்ஸ் யாருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆடிட்டருக்கு மட்டும்தான் இருக்கு. அந்த ஆடிட்டரா நீங்க ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது கம்பல்சரி சிஏ கோர்ஸ்னா சிஏ கம்ப்ளீட் பண்ணி இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, முடிஞ்சா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.